ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்பிஓ ஜாப் இந்த கம்பெனி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எஸ்பிஓ கம்பெனி வந்து திருவண்ணாமலையில் இருக்குது. 4 இயர்ஸ்க்கு மேலே இவங்க வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. 100% ட்ரஸ்டடாக உள்ள கம்பெனி. நான் வந்து இந்த எஸ்பிஓவில் ஸ்டார்டிங்கில் வந்து ஜாயின் பண்ணும்போது அதுக்கு முன்னாலலாம் பார்த்திங்கன்னா நிறையா ஆன்லைன் ஜாப் எடுத்து பண்ணிகிட்ருந்தேன். ஆப்பு ப்ரொமோட் பண்ணுறது, அப்புறம் சின்ன சின்ன டாஸ்க்கு காப்பி பண்ணுறது, பேஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஒரு 3 to 6 month இந்த மாதிரி போகிறதே அது வந்து பெரிய விஷயமா இருக்கும். அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா எனக்கு எஸ்பிஓ கிடச்சிது. உண்மையிலே அது வந்து காட்ஸ் பிளான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னோடய லைஃப்பில் வந்து பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். எஸ்பிஓ வந்து வந்தது. எஸ்பிஓவில் ட்ரெயினர் சங்கர் சார் இருக்காங்க. அவங்க வந்து நிறைய மீட்டிங்ஸில் சொல்லுவாங்க, இதை வந்து ஒரு பார்ட் டைம் ஜாபாக பாருங்கள், எக்ஸ்ட்ரா இன்கம் இதில் வந்து அப்படின்னு பாருங்கள், இதை ஃபுல்லாக இதை வந்து நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சும்மா ஓவரலாக சொல்லுவாங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம், உங்களுடைய ப்ரைமரி ஜாப் பாருங்கள், இது எக்ஸ்ட்ரா இன்கம் அந்த மாதிரி பேஸில் பாருங்கள் அப்படிங்கிற அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுவாங்க. பட் என்னால் அந்த மாதிரி பார்க்க முடியல, இது ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக பார்க்க முடியல. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, அஃபிஷியலாக ஒரு கம்பெனியில் நீங்கள் போய் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க, அந்த பேஸில் இவங்க வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்க நோட்டீஸ் போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வச்சு எல்லாரையுமே அதை வந்து ஜாயின் பண்ண வச்சு ப்ராப்பரான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்து கரெக்டாக எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே ப்ராப்பராக பண்ணுவாங்க. ஒரு கம்பெனியில் ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்டாஃப்ஸ் வந்து அதை வந்து சொல்கிறதுக்கு முன்னாலே அவங்களே ஐடென்டிஃபை பண்ணி அடுத்த அப்டேஷனில் அதை சரி பண்ணுறது எப்படி அப்படின்னு அவங்களே வந்து சரி பண்ணிடுவாங்க. எஸ்பிஓவில் நான் கவனித்த விஷயம், ஒவ்வொரு டைமும் வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன அப்டேஷன் நடக்கும், ஏதாவது பிரேக் மாதிரி இது பண்ணுவாங்க. பட் அடுத்த அப்டேஷன் வருது அப்படின்னா இதுக்கு முன்னால் கம்பெனி எப்படி இருந்தது, நம்மக்கிட்ட என்னென்ன மைனஸ் இருக்குது, அது எல்லாமே அவங்க வந்து நோட் பண்ணி வச்சுட்டு இப்போ அடுத்த அப்டேஷனில் அந்த மைனஸ் வந்து எந்த அளவுக்கு நம்மளால் சரி பண்ண முடியும், ஒரு 10 மைனஸ் இருக்கா, ஒரு 5 கம்மி பண்ண முடியுமா, கம்மி பண்ணுவாங்க. அடுத்த அப்டேஷன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள்ட்ட இருந்த மைனஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுவாங்க. ரெண்டாவது பெனிஃபிட்ஸும் அதிகமாக இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற மெம்பர்ஸுக்கு தெரியும், ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணும்போது இன்கம்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு எங்களுக்கெல்லாம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அதே ஸ்டார்டிங்கில் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அதிகமான டைம் ஒர்க் பண்ணுவோம், ஆனால் இன்கம் வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் டைமிங் வந்து ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்லுவாங்களா, டைமிங் கம்மியாகிடுச்சு, பட் உங்களுக்கு இன்கம்ங்கிறது அதிகமாக தான் இருக்குது. சரிங்களா, இதுதான் நான் வந்து சொல்ல வர்றது. இந்த ஜாப் பார்த்திங்கன்னா லேடிஸ் தான் நிறைய இருக்காங்க ஜென்ஸோட. என்ன தான் ஹஸ்பண்ட் மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு இன்கம் கிடைச்சாலும் அவங்க இண்டிபெண்ட்டாக அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் கிடைக்கணும்னு நிறைய லேடிஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க. இப்போ எஸ்பிஓவில் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணும்போது அவங்க வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க ஆஃபீஸ்க்கு வரணும்னு அவசியம் இல்லை, வீட்டில் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஒர்க் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு இன்கம் மட்டும் இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு டீம் லீடர், கமாண்டர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு போஸ்டிங் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்கம் கொடுத்து நல்ல ஒரு லெவலில் அவங்க வச்சுருக்காங்க. இப்போ இது வந்து ஒரு நல்ல விஷயம் தானே, அவங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்குது, வீட்டில் இருக்கிற அந்த லேடிஸ்க்கு ஒரு அடையாளம்ங்கிறது கிடைக்குது. இப்போ நானுமே இந்த போஸ்டிங்லாம் நிறைய எதிர்பார்த்தேன். ஆனால் ஆசைப்படுறது மட்டுமே இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்துக்கு நம்ம ஆசைப்படுறோன்னா அதுக்கான தகுதி நம்மளுக்கு இருக்கா அப்படிங்கிறத யோசிக்கணும். கிடச்சிது அப்படின்னா அதோட கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு கார் வாங்க போகிறோம் அப்படின்னா
இப்போ என்னுடைய ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் மந்த்லி எனக்கு 20,000 வருது அப்படின்னா, நான் அந்த 20,000 ஒரு இன்கம் வச்சுட்டு நான் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது தப்பு. கார் வாங்கணும்னு ஆசைப்படலாம், ஆனால் அதுக்கான இன்கம் சோர்ஸை நான் வந்து அதிகப்படுத்தணும். ஒரு 1,50,000 அபோவ் சேல்ரி ஒரு இன்கம் இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், ஒரு கார் வாங்குறதுக்கு ஆசைப்படலாம். அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் ஆசைப்படுறது தப்பு கிடையாது. ஆசைப்படும்போது நம்மளுக்கு அதை வந்து அந்த லெவல் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு எந்த ஒரு ஆசையுமே நம்ம வந்து வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. ரெண்டாவது, எங்கள் வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஜாப்பில் நான் தான் அதிகமாக போவேன். எனக்கு நிறைய இதனால நிறைய திட்டியிருக்காங்க. இப்போவுமே இப்போ தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு வைங்களேன். இதுக்கு முன்னால் நிறைய 2 to 3 இயர்ஸ்லாம் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். என்ன இப்படி ஆன்லைன்லேயே போகிற, இது சரி வராது அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. நான் எதுவுமே கேர் பண்ணல. ஆனால் மற்ற இதை விட எனக்கு வந்து எஸ்பிஓவில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது இருந்துச்சு மைண்டில். அதனால் அவங்க என்ன கமெண்ட் சொன்னாலும் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன், அதை அவாய்ட் பண்ணிடுவேன். இப்போ ஃப்யூச்சரில் வந்து இப்போ இதில் ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் கிடச்சி ஒரு நல்ல லெவல் இருக்குது அப்படின்னா, இப்போ கரண்டில் நம்ம இருக்கிற அந்த ஜாபை என்ன பண்ணலாம், விட்டுடலாம். அந்தளவுக்கு மைண்ட் செட்டில் தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நிறைய இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் ஜாப் வந்து நல்ல ஒரு போஸ்டிங் கிடச்சி ஜாபில் இருக்கும் அப்படின்னா, அதோட பெரிய விஷயம் வந்து ஒன்றுமே கிடையாது. நிறைய பேருக்கு ஒரு லெசன் நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும். பரவாயில்ல, ஆன்லைன் ஜாப்பில் ஒர்க் பண்ணி இந்தளவுக்கு சாதிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம் கிடைக்கும். அந்த மாதிரி நேம் வாங்கணும் அப்படிங்கிறது தான் நான் ஆசைப்பட்றேன். புதுசாக வர்றவங்க, ஸ்டூடெண்ட்ஸு, ஹவுஸ் ஒய்ஃபு, இந்த எஸ்பிஓ ஜாப் வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்பிஓ லைஃப் டைம் உங்கள் கூடயே இருக்கும். அதனால் நல்ல ஜாப் மிஸ் பண்ணிடாதீங்க. ட்ரஸ்டட் ஆன்லைன் ஜாப் தான். எல்லோரும் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். தேங்க்யூ.